நேற்று கொடுத்த பேட்டியில பிரதமர் மோடி சொல்றாரு, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பல வீசுதான். திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பல வீசுதான். இதை பார்த்து நமக்கு சிரிக்கிறதா இல்ல பிரதமரோட பகல்காரன் நினைச்சார் மேல பரிதாபப்படுறதுன்னு தெரியல. பிரதமர் அவர்களே, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே முடியாது. நாடு முழுவதும் பாஜக ஜெயிச்ச 2014 2019 தேர்தலையே பாஜகவை ஓரங்கட்டின தமிழ்நாட்டு மக்கள். நாடு முழுக்க நீங்க தோக்கிறது உறுதியா இருக்கிற இந்த தேர்தலில் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? 10 வருஷமா ஒன்றியத்தில் நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க. ஆனா நீங்க பேசுற வாயில தான் பாஜக வளர்றதை தவிர களத்துல எந்த முன்னேற்றமும் இல்லை. அதனால்தான் கூட்டணிக்கும் உங்க கட்சிக்கும் ரவுடிகளையும் கலவரம் பண்ற எக்ஸ்பர்ட்ஸ்களையும் சேர்த்துட்டு இருக்கீங்க. இந்த லட்சணத்துல பாஜக எப்படி வளரும்? நீங்க தான் எப்போ மக்களை ஏமாத்துவீங்கன்னு பார்த்தா இப்போ உங்களையே தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கும்னு யாரை ஏமாத்துறாங்க? அடுத்து இன்னொரு பைய சிரிக்காம சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி. காசி தமிழ் சங்கத்துல உத்தரப்பிரதேசம் போன நம்ம மக்கள் அங்க நடந்திருக்கிற வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். அதுக்கு யாரை கூட்டிக்கிட்டு போனாங்கன்னு தெரியல. ஆமா, நாம நாளிதழில் படிச்சு ஆதங்கப்பட்டது ஊபி முதலமைச்சர் யோகியினுடைய சொந்த தொகுதியான கோராக்பூர் மருத்துவமனையில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம 60 குழந்தைகள் இறந்து போயிருக்கு. மனிதவள குறியீடு, ஊட்டச்சத்து, சட்டம் ஒழுங்கு, தனிநபர் வருவான்னு எல்லாத்திலையும் தமிழ்நாட்டினுடைய இடம் என்ன? பாஜக ஆட்சியில மாட்டிக்கிட்டு தவிக்கிற உத்தரப்பிரதேசனுடைய நிலை என்ன? இதெல்லாம் எங்க மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால உங்க மோடி மஸ்தான் வித்தெல்லாம் இங்க எடுபடாது. 10 ஆண்டு கால நாட்டை பாழ்படுத்தின நிலை இனியும் தொடரக்கூடாது. வேண்டாம் மோடின்னு ஒட்டுமொத்த நாடு உறக்க சொல்வதற்கான நாள் நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரு முறை இந்த நாடு ஏமாந்தா 200 ஆண்டுகள் பின்னோக்கி போயிடும். வரலாறு திருத்தி எழுதப்படும். அறிவியல் பின்னுக்கு தள்ளப்பட்டு பிற்போக்கு கதைகள் புகுத்தப்படும். மக்களுடைய சிந்தனை வழுங்கடிக்கப்படும். மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும். சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டப்படும். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின அரசியல் சட்டம் காற்றில் பறக்க விடப்பட்டு RSS சட்டம் நாட்டை ஆளும். இதையெல்லாம் தடுக்கும் வலிமையான ஆயுதம் மக்களான உங்களுடைய வாக்குகள் தான். இன்று விட்டுவிட்டு நாளை புலம்புவது நல்லவர்களுக்கு அழகல்ல. நாடு காக்க இன்றே தயாராகுங்கள். பாஜகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு எதிரிகளுக்கு அளிக்கிற வாக்கு. அதிமுகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு துரோகிகளுக்கு அளிக்கிற வாக்கு. எனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக ஆகிய இருவரையும் ஒரு சேர வீழ்த்துங்க.